ஆனந்தி இப்பதான் சரியான பாதையில போறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனேயும் ஜெயில தான் காட்டுறாங்க. ஸோ ஜெயில நம்ம அன்பு அண்ட் ஆனந்தி அவங்க 2 பேரும் பேசுற சீன் தான் முழுக்க போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி வந்து கருணாகரன் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அன்பு கிட்ட சொல்றாங்க. அப்ப அன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது இந்த விஷயத்துல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுறாங்கன்னா, மித்ரா, அரவிந்த், கருணாகரன் இவங்க 3 பேருக்கும் இதுல ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண தேவை இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி வந்து நம்ம அன்புக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன், நீங்க மட்டும் வேலைக்கு சாப்பிட்டு கரெக்டா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா மித்ராவை காட்டுறாங்க. சோ மித்ராவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஆனந்தி வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, சோ அதனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு, ஏன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சோ இதை வந்து மகேஷோட அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பாட்டிவா எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே மித்ரா இப்பதான் சரியான ரூட்டை பிடிச்சிருக்கா, அவ சொல்றது கரெக்ட் தான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தனி ஒரு ட்ராக்ல போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து ஆனந்திக்கு கால் பண்ணி, என்ன ஆனந்தி எதுவும் ப்ராப்ளமா, உனக்கு எதுவும் பண தேவையா, இப்பதான் ஆன்டி கிட்ட பேசினேன், கண்டிப்பா நம்ம அன்புக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்ல சார் இருக்கட்டும், அதாவது இவர் வந்து பண உதவி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்கல. அண்ட் லாஸ்டா ஒரு ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அதுதான் செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கொலையை பண்ணது கருணாகரன் தான் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு தெரிய வரப்போது. நம்ம என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இப்ப நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு ரொம்ப நல்லா பிரகாசமாவே இருக்குது. சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கர் நம்ம ஆனந்திக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அவங்க தங்கச்சி பையனும் அக்கா பையனும், சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சுவுக்கு மொறப்பையன், அவர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி கிட்ட சொல்றாங்க. ஆனந்தியும் பாத்தீங்கன்னா அவர் போய் பார்த்து பேசும்போது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆனந்தி யோசிக்கிறாங்க. அப்பதான் ஏற்காட்டுல அந்த ரகுவோட மர்டர் நடந்துச்சு இல்லையா, அப்போ அந்த ஹோட்டல்ல இந்த பையன் ஒர்க் பண்ணிருக்கான் போல இருக்கு. சோ இதை பார்த்து ஆனந்திக்கு செம்ம ஷாக்கு. இப்ப நீ தானே இந்த ஏற்காடு ஹோட்டல்ல வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்ல கேக்குறாங்க. அதற்கும் அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா நான் தான் வேலை பார்த்தேன், நீங்க எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, மஞ்சுவை நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து ஆனந்திக்கு புகழாரம் சூட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, அந்த மர்டர் எப்படி நடந்தது, அதை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க, எங்க மாமாவோட உயிரையும் என்னோட மஞ்சுவோட உயிரையும் நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க, இந்த உதவி நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையை பண்ணது கருணாகரன் தான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவரை ஒரு குரூப் வந்து கடத்திட்டு போயிருது. அந்த குரூப் யார் என்ன ஏது அப்படின்ற எந்த தகவலும் கிடைக்கல. பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நாளைக்கு எபிசோட் நடக்க போற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.